தமிழ்நாட்டில் உள்ள இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. சட்டமன்ற தேர்தல் வர ஆரம்பிச்ச உடனே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட எல்லா கூட்டணி கட்சிகள் எல்லாம் போட்டி போட்டு சிறுபான்மையினருடைய ஓட்டுக்களை அறுவடை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு உங்களுக்காக அத பண்றேன், இத பண்றேன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க, சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க நம்முடைய முதல்வர் அவர்கள் கிறிஸ்தவ கூட்டங்கள்ல போய் கலந்து கொண்டு அங்க வந்து கிறிஸ்தவர்களுக்காக சர்ச்சை வந்து தேவாலயங்கள புனரமைப்பதற்காக ₹5,00,00,000 நிதி குடுக்கின்றோம். அதே மாதிரி அவர்களுடைய பிணங்களை புதைப்பதற்காக இடம் அரசு நிலத்த வாரி குடுக்குறாரு. தூக்கி குடுக்குறாரு. பாவம் அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்த வேள ஒரு பொணம் வந்தா இறந்து போனா புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படக்கூடியவர்கள். அதுக்காக சொந்த பணத்த போட்டு இல்ல சர்ச்சில வரக்கூடிய கோடிக்கணக்கான வெளிநாடு நிதி வருது. இது மாரிலாம் வந்தா கூட அவர்களால அந்த இடத்த வாங்க முடியாதுன்னு சொல்லி, அரசுனுடைய புறம்போக்கு இடத்த எடுத்து இவர்களுக்கு குடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களுக்கு. இன்னொரு பக்கம் முஸ்லிம்களுக்கு. இப்படி போட்டி போட்டு ஏன்னா இவங்கெல்லாம் சிறுபான்மையினருடைய காவலர்கள் தானே. அதனால தானே அப்படித்தானே இவங்க சொல்லிக்கிறாங்க. சிறுபான்மை சிறுங்கினால் போதும் அப்படின்னு கருணாநிதி சொன்னாரு. பையன் என்ன பண்ணுவாரு? சிறுபான்மை மனசுல நினைக்க கூட தேவையில்ல. நான் அதுக்கு முன்னாடி உனக்கு குடுத்துர்றேன். ஏன்னா நீ ஒட்டுமொத்தமா எனக்கு ஓட்டு போட்டுரு. பதிலுக்கு நீ ஓட்டு மட்டும் போடு. என் பணத்த குடுக்க போறதில்ல. இவர் பாக்கெட்ல இருந்து எதுவும் எடுத்து குடுக்க போறதில்ல. அரசு கஜானா பணத்த எடுத்து வாரி குடுக்குறாங்க. அப்படி வாரி குடுக்கிறவங்க சிறுபான்மையினருக்கு, கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு போட்டி போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு அதிகமா குடுக்குறோமா, முஸ்லிம்களுக்கு அதிகமா குடுக்குறாங்க. இப்ப நேத்திக்கு முந்தின நாள் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு முஸ்லிம் லீக் கட்சியினுடைய மாநாட்டில போய் கலந்துக்கிட்டார். அங்க என்ன வேணும் அவங்க இதெல்லாம் கேட்கல. இவரா போய் அறிவிக்கிறார். உடனே உங்களுக்கு கபரஸ்தான் பிணத்த புதைக்கிறதுக்கு, உங்களுடைய இறந்தவர்களுடைய உடலை புதைக்கிறதுக்கு கபரஸ்தான் இல்லையா? உடனே நாங்க இடம் குடுக்குறோம். எல்லா மாவட்டத்திலயும் உடனடியாக அதற்கான இடம் கொடுப்பதற்கான அரசு நிலத்த குடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்யும். அதுக்கான வேலைகளையும் தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இந்த உலமாக்கல்னு சொல்லி மசூதியில இருக்கக்கூடியவங்க 1500 சில்லற பேருக்கு அவங்களுக்கு மாத ஊதியமானது ரூ. 3000லேருந்து ரூ. 5000 ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாகனம் வாங்கணும். அவங்கலாம் பாவம் வந்து நடந்து வர முடியல அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வாகனம் வாங்குறதுக்கு ரூ. 25,000 மாசம் ஏற்கனவே மானியம் குடுத்துட்டு இருக்காங்க. அது ரூ. 50,000 மானியத்த உயர்த்தி குடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கான குடும்பத்திற்கான நிதியும் கூட அந்த உலமாக்களுடைய குடும்ப நிதி. அவர் இருக்கும்பொழுது மாற்று சம்பளம். அவர் இறந்த பிறகு அவருக்கு குடும்பத்துக்கு பணம். இப்படி ஓய்வூதியம் என்னன்னா ரூ. 3000லேருந்து ரூ. 5000 வந்து வாரி குடுக்குறாங்க. அப்புறம் அதே மாரி அவர் இறந்த பிறகு ரூ. 1500லேருந்து ரூ. 2500 அவங்களுடைய குடும்பத்துக்கு பணம் குடுப்பாங்க. ஸோ இப்படியாக 1537 பேருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்லாம் சொல்லி ஒரு ரூ. 25,000லேருந்து மானியம் இந்த விஷயமும் சொல்லியாச்சு. இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம மாநாட்டில முஸ்லிம்களுக்கான இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில அறிவிச்சு குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா, எந்த இடத்துலயாவது இந்துக்களுக்கு இந்து மதத்தினுடைய கோவில் பூசாரிகளுக்கு, கிராம கோவில் பூசாரிகளுக்கு, இல்லைன்னா வந்து நம்முடைய கோவில்ல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு நிதி குடுக்குறேன், சம்பளம் குடுக்குறேன், சம்பளத்த உயர்த்துறேன், அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து எடுத்து குடுக்குறேன்னு எதையாவது எப்பவாவது சொல்லியிருக்காரா பாருங்க. நீங்க கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களை புனரமைப்பதற்காக ரூ. 5,00,00,000 நாங்க குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில இது 100 ஆண்டுகள் கடந்த கோவில்கள், இந்து கோவில்கள் கிட்டத்தட்ட 35,000 கோவில் இருக்கு. அதுல 10,000 கோவில் என்ன நிலைன்னே தெரியல. மீதி இருக்கக்கூடிய கோவில்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அதுக்கு ஏதாவது நிதி குடுத்துருக்கீங்களா? உங்க தேர்தல் அறிக்கையில சரி சார் அதெல்லாம் இருக்கட்டும். எங்க இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கேட்குறாங்க. தேர்தல் அறிக்கையில நீங்க சொன்னீங்கல்ல, ரூ. 1,000,00,000 நிதி ஒதுக்கப்படும் கோவில்களை பாதுகாக்க, பராமரிக்க, செப்பனிட அதுக்காக ரூ. 1,000,00,000 நிதி ஒதுக்கணும்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒதுக்குனீங்களா? எவ்வளோ ரூபாய் ஒதுக்கியிருக்கீங்க? ஏதோ வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு நாமளும் நம்ம மாநில தலைவர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காரு. இந்துக்கள், தமிழ்நாட்டு இந்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க. ஏதாவது சொல்லுங்களேன். நீங்கள் எப்படி நாங்கள் ரூ. 5,00,00,000 நிதி கொடுத்தோம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறீங்களோ, நீங்கள் யாரோ ஊரில் ஒவ்வொரு கோவில்லையும் கஷ்டப்பட்டு அவங்களே கும்பாபிஷேகம் நடத்தின பிறகு நாங்கள் 4,000 கோயிலில் நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்திக்கணும்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் நிதி கொடுத்துருக்கீங்கல்ல, ரூ. 1,000,00,000 கொடுத்துருக்கணும்ல, கொடுத்தீங்களா? அது எவ்வளோ கொடுத்தோன்னு சொல்லுங்கன்னு தானே கேட்குறோம். அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கொடுத்தா தானே சொல்கிறதுங்கிறீங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், கொடுக்குறேன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னவர்கள் அதை செய்யவில்லை. நீங்கள் அதே மாதிரி கிராம கோவில் பூசாரிகளுக்கு நாங்கள் நிதி கொடுக்குறோம்,
10,000 பேர் அந்த வாரியத்துல அது ஒரு வாரியம் இருக்கு. கிராம கோவில் பூசாரிகளுக்கான நல வாரியம் இருக்கு. அந்த வாரியத்துல 10,000 பேரை உறுப்பினர்களா சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். அவர்களுக்கு மாத ஊதியத்தை உயர்த்தி குடுப்போம். வருஷத்துக்கு அவங்க ஓய்வூதியத்தை உயர்த்தி குடுப்போம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஓய்வூதியம் குடுப்போம். இப்படிலாம் சொல்லி இந்துக்கள ஓட்ட வாங்குறதுக்காக கடந்த 2021 தேர்தல்ல சொன்னீங்களே, அந்த தேர்தல் அறிக்கையை ஏதாவது நிறைவேத்தியிருக்கீங்களா? கிராம கோவில் பூசாரிகள பத்தி ஏதாவது நெனச்சு பார்த்தீங்களா? அவர்களுடைய வாழ்வாதாரத்த பத்தி யோசிச்சீங்களா? அது எங்க? உங்களுக்கு அத பத்தியெல்லாம் கவலைப்படுறதுக்கு நேரமே இருக்காது. நீங்க கிறிஸ்தவ முஸ்லிம்கள பத்தி மட்டும் தானே கவலைப்படுவீங்க. பெரும்பான்மை இந்துக்கள பத்தி என்னைக்கும் கவலைப்பட்டதில்ல. ஆனா வாய்க்கிழிய பேசுறது மட்டும் 90% இந்துக்கள் தான் எங்க கட்சியில இருக்காங்கன்னு சொல்லி பேசுவீங்க. ஆனா இந்துக்களுக்கு, இந்து கோவில்களுக்கு, இந்துக்களுடைய கோவில்கள்ல பூஜை செய்யக்கூடிய கிராம கோவில் பூஜாரிகளுக்கு, இல்ல அர்ச்சகர்களுக்கு, கிராம கோவிலுடைய பணியாளர்களுக்கு எதையும் செய்ய மாட்டீங்க. அப்படித்தானே உங்களோட பழக்கம்? நீங்க அப்படி ஏதாவது நீங்க இதிலிருந்து ஏன் இந்து முன்னணி தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்து விரோத கட்சி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இதுதான் காரணம். இந்துக்களை பற்றி கவலைப்படுறதில்ல, இந்து கோவில்களை பற்றி கவலைப்படுறதில்ல, இந்து கோவிலில் பணியாளர்களை பற்றி கவலைப்படுறதில்ல, எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. கேட்டு அழுதுட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. பல போராட்டங்களை கிராம கோவில் பூஜாரிகள் பேரவை சார்பாக தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. மாதம் 10,000 ஓய்வூதியம் கொடுன்னு அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி மாதம் 10,000 ஊதியம் கொடுங்க, ஓய்வூதியம் 5,000 ரூபா கொடுங்க, இப்படியெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏன் 4 ஆண்டு முடிஞ்சு நாளே ஏதோ அடுத்த 2 மாதத்தில் அடுத்த மாதத்தில் தேர்தல் அறிவிக்கை வரப்போது இது வரைக்கும் பண்ணாத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்துக்களுக்கும் எங்கள் கட்சியிலையும் இந்துக்கள் தான் இருக்காங்க, எல்லாருக்குமான ஆட்சி இப்படியெல்லாம் சொல்லி இந்துக்களுடைய காதில் பூ சுற்றிட்டு இருக்காங்க. இந்த பூ சுற்றுற வேலை இதோடு நிறுத்திங்க ஸ்டாலின் அவர்களே, முதல்வர் அவர்களே, திமுக கட்சி சார்ந்த சகோதரர்களே. இந்துக்கள் காதில் பூ சுற்றுறது, இந்துக்கள் கேள்வி கேட்க மாட்டான்னு நினைக்கிறது, எப்படி இருந்தாலும் நம்ம 1000-500 கொடுத்து ஓட்டை வாங்கிடுவோம்னு நினைக்கிறது, இதெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் செல்லுபடி ஆகாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால் 2026 இந்த தேர்தலானது உங்களுக்கு புரிய வைக்கும்.